லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நான் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், ஆவியானவர் என்னை எப்படியெல்லாம் கைட் பண்ணார், என்னெல்லாம் வார்னிங் கொடுத்தாரு, எப்படியெல்லாம் என்னை உணர்த்தினாரு அப்படின்ற காரியங்களை உங்களோட கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ வர நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு எபிசோடாக ஏசப்பா என்னை எப்படிலாம் கைட் பண்ணார் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்னென்னா, நம்ம எப்போவுமே ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம ஏசப்பாட்ட கேட்குற முதல் கேள்வி, ஏன் அனுமதிச்சிங்க? ஸோ நானும் இந்த மாதிரி ஏசப்பாவை பார்த்து கேட்டிருக்கேன். ஒரு படி மேலே போய், நீங்கள் உங்கள் நாம மகிமைப்படணும் அப்படின்றதுக்காக எதுக்காக இப்படி ஒரு அவமானத்தை எனக்கு அனுமதிச்சிங்க அப்படின்னு சொல்லி தான் நான் ஏசப்பாவை பார்த்து கேட்டேன். ஸோ ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது என்ன அப்படின்னா, ஏசப்பாவை சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி அவ்வளோ அவமானப்படுத்தினாங்க, அவ்வளோ அடிகளை தேவன் வாங்கினாரு, மூஞ்சில காரி துப்புனாங்க, முள்கிரீடத்தை சுமந்தாங்க, தலையில் வச்சாங்க, கைகளில் கால்களெல்லாம் ஆணி அடித்தாங்க. ஆனால் தேவன் எதையுமே ஏசப்பா மறுதளிக்கவே இல்லை. நீ தானே தப்பு பண்ண, உனக்காக நான் ஏன் இதை அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாலும் நான் இந்த நாளில் இப்படி உட்கார்ந்துருக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அவர் எனக்காக, அவர் தப்பே பண்ணாமல் என்னோட பாவங்களை அவர் சுமந்து எனக்காக இவ்வளோ பாடுகளை அனுபவித்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்திருக்காரு. இதெல்லாம் யாருக்காக? எனக்காக. ஆனால் இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்காக நீ இப்படி கேட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, நம்ம இப்படி யோசிக்காமல் நம்ம இப்படி ஏசப்பாவை ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி நம்ம நிறைய நேரங்களில் ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் அனுமதிச்சார், எதுக்கு அனுமதிச்சார், எதுவுமே யோசிக்காமல் நம்ம ஜெபிக்காமல் உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏசப்பாவை இப்படி கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு பதில் வரல அப்படின்னா ஏசப்பாவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்போம். ஸோ இப்படி இல்லாமல் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், ஆவியானவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் அப்படின்னா, அவர் பிரசன்னத்தில் அமர சொல்லி கொடுத்தார். ஸோ என்ன நடந்தாலும் பிரசன்னத்தில் அமரு, அவ்வளோதான். உனக்கு ஜெபிக்க தெரியலையா, ஜெபிக்க வரலையா, பரவாயில்ல, அமர்ந்தா போதும். நீ மனுஷங்களை போய் பார்க்காம, தேவனை தூஷிக்காம, அவர் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேள்வி கேட்காம ப்ரெசன்ஸில் உட்கார்ந்து உன் மனசில் இருக்கிறத சொல்ல முடியலையா, அழு. ஆனால் அவர் பிரசன்னத்தில் உட்கார்ந்து செய். எதுனாலும் பிரசன்னத்தில் அமர்ந்தா போதும், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். கடந்த 2 மாதமாகவே நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணி, நான் இதை ப்ராக்டிஸ் பண்ண எனக்குள்ளே அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்னஸ். என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், சமாதானத்தை குலைக்கிற மாதிரியான காரியங்கள் நடந்தாலும் நான் தேவனோட பிரசன்னத்தில் அமர ஆரம்பித்தேன். எதுனாலும் ஏசப்பா இப்படி நடக்குது, பேச வரலையா, அழுதுருவேன் உட்காந்து. ஆனால் அப்படி அவரோட பிரச்சனத்தில் அமர எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வர ஆரம்பிச்சிச்சு. சுற்றி என்ன நடந்தாலும் மனசில் ஒரு சந்தோஷமும் சமாதானமும். நான் கடந்த மாதத்தில் ஃபுல்லாக நான் ஹாப்பியாக இருந்தேன். என்ன, எப்படி ஒரு மாதம் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்க முடியும்? ஒரு நாள் கூடவா பிரச்சனை வரலைன்னா வந்துச்சு, பிரச்சனைகள் வந்துச்சு, ஜனங்கள் பேசினாங்க, கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு சந்தோஷம், சமாதானம். ஏன்னா அது தேவனோட பிரசன்னம். ஸோ என்னோட லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டது இதுதான். எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம ஏசப்பாவை பற்றி பார்த்து கேள்வி கேட்காம அவரோட பிரசன்னத்தில் அமர்ந்தா நம்மளுக்கு சமாதானம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஏசப்பாவை நான் கேள்வி கேட்காம எப்படி கேட்க ஆரம்பித்தேன்னா, ஏசப்பா இந்த சூழ்நிலையை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த்தை தாங்க, இதை ஓவர் கம் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான உங்களோட விஸ்டம் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த 2 காரியங்களும் என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. ஸோ நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு காரியம் நடக்குது, பிரச்சனை வருது அப்படின்னா தேவனை பார்த்து கேள்வி கேட்காம அவர் சமூகத்தில் அமருங்க, அவர் பிரசன்னத்தில் அமருங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். ஆமீன்.